ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா, ஹாப்பியா, ஹெல்தியா இருக்கணும். நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ இன்னையோட vlog பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஃப்ரைடே எடுத்தது. இன்னைக்கு ஒர்க்கிங் டேங்கிறதுனால காலையிலேயே பசங்க ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. இன்னைக்கு ஆக்சுவலா என்ன லஞ்சுக்கு பண்றதுன்னே ஒரு பிளானே இல்ல. ஆல்மோஸ்ட் ஃப்ரிட்ஜ் எல்லாமே காலியாக ஆரம்பிச்சிடுச்சு. லாஸ்ட் எண்ட் ஆஃப் த வீக்குங்கிறதுனால எல்லாமே ஆல்மோஸ்ட் காலியாயிடுச்சு. கீரை மட்டும் தான் இருந்தது. அப்பதான் வந்து ஊர்லேருந்து அண்ணிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்போ அவங்க ஒரு ஐடியா குடுத்தாங்க. கீரை கடைஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அவங்களே ரெசிபியும் சொன்னாங்க. அந்த ரெசிபி ஆக்சுவலா அரைக்கீரைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. பட் இங்கே அரைக்கீரைலாம் கிடைக்காது. பாலக்கீரை மட்டும் தான் ஜெர்மன் ஸ்டோர்ல கிடைக்கும். சரி அந்த கீரை வச்சே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இன்னைக்கு பிளான் பண்ணேன். நான் யூசுவலாக கடைஞ்சி செய்கிற ரெசிபியோட அண்ணி சொன்ன ரெசிபி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. பட் அவங்க சொன்ன ரெசிபியை இன்னைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ரொம்பவே நல்லா இருந்தது. ஈவன் பசங்க கூட வந்து அது ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த ரெசிபி எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கீரைய வந்து வேக வைக்கணும். அதுக்கு கூட வந்து ஒரு பல் பூண்டு, அப்புறம் எவ்வளோ காரத்துக்கு வேணுமோ அந்த அளவு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து ஒரு கடாயில வந்து வேக வச்சிரணும். இன்னைக்கு கீரை கூட சாப்பிட்றதுக்கு வந்து முட்டை பொரியல் தான் செஞ்சேன். சரி எக்ஸ்ட்ராவா ஒரு சாலட் இருக்கட்டும்னு சொல்லிட்டு வெள்ளரிக்காய் இருந்தது. அத சும்மா கட் பண்ணி வச்சுட்டேன். கீரை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இத ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சிரணும். இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும். இதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதில் வந்து கொஞ்சமா ஜீரகம், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் வந்து கைப்பிடி அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்சிருக்க கீரையும் இதில் போட்டு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்க சொன்னாங்க. நான் கூட என்னோட அண்ணிக்கிட்ட கேட்டேன், எதுக்கு வந்து இதை மிக்ஸ் பண்ணணும்? இதையே வந்து ஃபர்ஸ்ட்டே வதக்கிட்டு அதுக்கப்புறமா கீரையை போட்டு வேக வைக்கக்கூடாதான்னு. பட் அவங்க சொன்னாங்க இப்படி தனியாக செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வேக வச்ச கீரையை ஜஸ்ட் இதுக்கப்புறம் கடைசியாக வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஆற வச்சு நம்ம அரைக்கணும். கீரை ஆறதுக்குள்ளால இங்கே வந்து முட்டை பொரியலுக்கு கொஞ்சம் வெங்காயத்தை கட் பண்ணி சாப்பரில் போட்டு ஃபைனாக வந்து சாப் பண்ணிக்கிட்டேன். நான் முன்னாடி உள்ள வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன். இந்த இது வந்து நான் பட்டர்ஃப்ளை பிராண்டு. நான் ஊரில் லாஸ்ட் டைம் போகும்போது வாங்கிட்டு வந்தது. எனக்கு இந்த வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நிறைய வெங்காயம் கட் பண்ணும்போது வந்து கொஞ்சம் கண் எரியும். இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. கீரையும் அதுக்கிடையில் ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். இப்போ முட்டை பொரியல் செய்கிறதுக்கு நான் யூஸ்வலாக வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துப்பேன். எனக்கு அந்த தேங்காய் எண்ணெய் டேஸ்ட்டு பிடிக்கும். டைம் இருந்துன்னா வந்து கடுகு, காஞ்ச மிளகாய் தாளிச்சுட்டு வெங்காயமும் சேர்த்து முட்டை பொரியல் செய்வேன். இல்லைனா வந்து சிம்பிளாக வெறும் கடுகும் காஞ்ச மிளகாய் மட்டும் தாளிச்சுட்டு ஜஸ்ட்டு முட்டையை போட்டு கிண்டி அப்படியும் சில நேரம் செய்வேன். இன்றைக்கி கொஞ்சம் டைம் இருந்ததுனால சரி வந்து பொடியாக சாப் பண்ண வெங்காயமும் போட்டுட்டு அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதை வந்து கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு இன்னொரு சைடில் முட்டையை போட்டு கிண்டிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுவேன். இப்போ முட்டை பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. இங்கே வந்து கீரையை அரைச்சி வச்சுட்டேன். கடைசியாக வந்து தாளித்து மட்டும் கொட்டணும். தாளிக்கிறதுக்கு அஸ் யூஷுவல் தான். கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தாளித்து கடைசியாக சேர்த்துக்கணும். கீரை
இட்லிக்கு உப்பு சேர்க்குறதும் கடைசியாக அரைச்சதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி எங்களோட லஞ்ச் இது தான். முட்டை பொரியல், அப்புறம் சூடான சாதம், அப்புறம் வந்து பாலக்கீரை வந்து கடைஞ்சி எடுத்தது. லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு கையோடி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் பாக்ஸஸும் என்கிட்ட இருந்தது, அவங்ககிட்ட திருப்பி கொடுக்க வேண்டியது இருந்தது. அப்படியே வீட்லேயும் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் தீர்ந்து போச்சு. சரி, கொஞ்சம் ரவா லட்டு செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். உப்புமா செஞ்சால் வந்து பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால் ரவை வாங்குறதே வந்து கேசரி செய்கிறதுக்கு, அப்புறம் ரவா லாடு செய்கிறதுக்கு தான். ரவா லாடு ரொம்ப ஈஸியான ரெசிபி. கொஞ்சம் கைப்பிடி அளவுக்கு வந்து கேஷ்யூ நட்ஸை வந்து நல்ல பொடியாக வந்து சாப் பண்ணி வச்சுக்கணும். இன்றைக்கி நான் ஒரு 2 கப் அளவுக்கு வந்து ரவை எடுத்துக்கிட்டேன். அது ரோஸ்டட் ரவை தான், இருந்தாலும் நான் கொஞ்சம் லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ரோஸ்ட் பண்ண ரவையை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து இதுக்கு சர்க்கரை அளவு பார்த்திங்கன்னா 1 கப் ரவை எடுத்தால் அதுக்கு பாதி அளவு சர்க்கரை. ஸோ நான் வந்து இன்றைக்கி 2 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதனால் 1 கப் அளவு சர்க்கரையை வந்து மிக்சியில் ஃபைனாக பொடிச்சுக்கணும். இதுக்கு கூடவே வந்து ஒரு 4 ஏலக்காய் போல் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்ல ஃபைன் பவுடராக பொடிச்சிட்டு இந்த ரவைக்கு கூட சேர்க்கணும். பொடி பண்ண சர்க்கரையை அந்த ரவா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கடைசியாக வந்து ஒரு 1/4 கப் அளவு நெய், 1 கப் அளவு ரவைனா ஒரு 1/4 கப் அளவு நெய். ஸோ 2 கப் எடுத்ததுனால நான் வந்து 1/2 கப் அளவு நெய்யில் முந்திரியும் திராட்சையும் வறுத்து இதில் சேர்க்கணும். இதுக்கு கூட வந்து இன்றைக்கி கொஞ்சம் முறுக்கும் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். அதனால் ஒரு கப் அளவுக்கு உளுந்தை வந்து வறுக்கிறதுக்கு இன்னொரு அடுப்பில் வச்சுட்டேன். இந்த நெய்யில் வறுத்த கேஷ்யூ நட்டும் முந்திரியும் நம்ம வந்து ரவை சர்க்கரையெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உருண்டை பிடிக்க முடியாது டேரெக்டாக, கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இல்லைனா நம்ம ரொம்ப நெய் சேர்த்தா தான் அது வந்து பிடிக்க முடியும். அதனால் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக பிடிச்சிடலாம். இங்கே வந்து பாலெல்லாம் பாஸ்டரைஸ்டு மில்க்குனால நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். நம்ம ஊர்லனா வந்து காய்ச்சி ஆற வச்ச பாலில் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் விட்டுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி கையில் வந்து பிடிச்சி பார்த்தாலே தெரியும். பிடிக்க முடிஞ்சதுன்னா அதோடய நிறுத்திக்கலாம். கொஞ்சம் நேரம் போக போக இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அந்த நேரத்தில் வேணும்னா இன்னும் கொஞ்சம் பாலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரவா லாடும் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இன்றைக்கி 2 கப் அளவுக்கு ரவை எடுத்திருப்பேன். எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 லட்டு கிட்ட வந்தது. உளுந்து வந்து நல்லா ரோஸ்ட் ஆயாச்சு. இப்போ வந்து இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக பொடிச்சுக்கணும். உங்களுக்கு வறுக்கும் போதே நல்ல ஒரு ஸ்மெல் வரும். நல்ல முறுக்குக்கு செய்கிற அந்த உளுந்து மாவு ஸ்மெல் வரும். அந்த நேரத்தில் வந்து அணைச்சிட்டு நீங்கள் வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து வறுக்கும் போது கொஞ்சம் பார்த்துக்கோங்க, கரிஞ்சிடக்கூடாது. இதை வந்து சல்லடையில் வந்து சேர்த்து நல்லா வந்து சலிச்சு எடுத்து வச்சுக்கணும். இன்றைக்கி நான் கிட்டத்தட்ட ஒரு 3 கப் அரிசி மாவு எடுக்க போகிறேன். இப்போ 1 கப் அரிசி மாவுக்குனா உளுந்து மாவு வந்து 1/4 கப் கணக்கு. ஸோ நான் இன்றைக்கி 3 கப் அரிசி மாவு எடுக்கிறதுனால 3 அளவுக்கு 1/4 கப்பில் 3 தடவை எடுத்துக்கிட்டேன். அதாவது 3/4 கப் அளவுக்கு.
அரிசி மாவு வந்து பாக்கெட் மாவு தான் யூஸ் பண்ணேன். இதுக்கு கூட ஒரு 2.5லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா 3 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம், இதுக்கு கூட வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள், கடைசியாக வந்து அன்சால்டட் பட்டர் வந்து நான் ஃபஸ்ட்டே ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சுட்டேன். இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்க்கும்போது நம்ம நிறையவும் சேர்த்துடக்கூடாது. அது வந்து சேர்த்தா மாவு ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம புளியும் போது வந்து முறுக்கு ஷேப்பில் வராது, உதிர்ந்து போயிடும். இதுக்கு கூட நார்மல் தண்ணி விட்டு நல்லா சாஃப்டான மாவாக வந்து பிசைஞ்சுக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம டேரெக்டாக வந்து எண்ணெயிலே வந்து நம்ம வந்து மாவை பிழிஞ்சிடலாம். அது வந்து கொஞ்சம் ஆவி அடிக்கும், சூடாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஃப்ளாட்டான இப்போ தோசை கரண்டி அந்த மாதிரி கரண்டியில் லைட்டாக வந்து எண்ணெய் தடவி க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து முறுக்கை பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா அந்த கரண்டி எடுத்து இதில் வந்து போட்டுக்கலாம். நான் 2 மெத்தடும் காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் டேரெக்டாக எண்ணெயிலேயே பொழிஞ்சேன். நெக்ஸ்ட்டு செட்டு வந்து நான் உங்களுக்கு கரண்டியில் காமிச்சேன். எப்போவுமே எண்ணெய் பலகாரம்லாம் செய்யும்போது அது வந்து ரெடி ஆகிடுச்சான்னு நம்ம வந்து செக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயில் பிழியும் போது ஃபுல்லாக அந்த எண்ணெயெல்லாம் பபுளாக அப்படி நிற்கும். அந்த எல்லாம் ரெடி ஆகிடுச்சுன்னா அந்த சத்தமே அடங்கி அந்த எண்ணெய் வந்து நார்மல் எண்ணெயாக இருக்கும், அந்த பபுள்ஸ் எல்லாம் போயிடும். அப்போனா வந்து அது வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். இன்றைக்கி பிளான் பண்ண மாதிரி முறுக்கு, ரவா லட்டு எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டேன். அப்படியே கையோடி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் போய் அவங்கவுங்க பாக்ஸஸை திருப்பி கொடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். ஒரு 2-3 நாளைக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனையும் இல்லை. இந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக சண்டே எடுத்தது. சண்டே வந்து ஆக்சுவலாக என்னோடய சின்ன பையனோட பர்த்டே. ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் வந்து பெரிய பையனோட சின்னவன் தான் வந்து பர்த்டேனா ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பான். அவன் ஏற்கனவே கேட்ட கிஃப்ட் தான் வாங்கியிருக்கோம், ஆனாலும் வந்து ரொம்ப ஆசையாக வந்து அது என்னன்னு திறந்து பார்த்தான். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அவனோட கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு சின்னதாக ஒரு பார்ட்டி மட்டும் வீட்டில் வச்சோம். இந்த பர்த்டேக்கு அவன் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கார் தான் கேட்டிருந்தான், அதை தான் வாங்கி கொடுத்தோம். பார்ட்டி வந்து மதியம் ஒரு 12 o'clock போல் தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ கொஞ்சம் க்ளீனிங் வேலைகள்லாம் இருந்தது. அதனால் காலையில் வந்து சிம்பிளாக வந்து ப்ரெட்டு தான் சாப்பிட்டுக்கிட்டோம். கொஞ்சம் பெரிஸும் இருந்தது, அதையும் சாப்பிட்டுக்கிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. கேக் வந்து ஆக்சுவலாக அவன் சாக்லேட் கேக் தான் கேட்டிருந்தான். நான் ஏற்கனவே வந்து அந்த சாக்லேட் கேக்கோட ரெசிபி வந்து முன்னாடி உள்ள வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதே சாக்லேட் கேக் தான், பட் வந்து வெளியில் வந்து பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங்கோ எதுவுமே பண்ணலை. இந்த வாட்டி சிம்பிளான கேக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கனாஷ் மட்டும் பண்ணேன். அந்த கனாஷ்க்கு வந்து ஒரு 200 கிராம் டார்க் சாக்லேட் பார் எடுத்துக்கிட்டேன். அதை ஃபைனாக வந்து சாப் பண்ணி அதை வந்து அடுப்பில் வந்து அதுக்கு கூட கொஞ்சம் வந்து 200 ml ஃப்ரெஷ் மில்க், ஃப்ரெஷ் க்ரீம், அதாவது ஜானே நீங்கள் சொல்லுவாங்க, அதையும் வந்து சேர்த்து அதை வந்து மெல்ட் பண்ண வச்சுட்டேன். கேக் ஆக்சுவலாக நேற்றே பண்ணி வச்சுட்டேன். அதை வந்து 2 லேயராக கட் பண்ணி இடையிலையும் கொஞ்சம் கனாஷ் ஸ்ப்ரெட் வந்து போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். அப்போ டேஸ்ட் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்.
சாக்லேட் ஸ்ப்ரெட்டு வந்து நம்ம வந்து உருகுனதுக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் ஆற வைக்கணும். ஆற ஆற அது வந்து கொஞ்சம் கெட்டியாயிட்டே வரும். கொஞ்சம் திக்காயிட்டு வரும். இப்போ வந்து கொஞ்சம் வந்து அந்த சாக்லேட் சாஸ் கன்சிஸ்டன்சிலே வந்துரும். அதுக்கப்புறமா வந்து நீங்க ஸ்ப்ரெட் பண்ணா அது வந்து அப்படியே வந்து ட்ரிப் ஆகாது. இப்போ மேலேயும் கொஞ்சம் வந்து அந்த சாக்லேட் சாஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் வந்து அமேசானில் வந்து அவனோட இன்னைக்கு பர்த்டே தீம் வந்து ஆக்சுவலாக வந்து மாரியோ. ஸோ அந்த இதில் வந்து ஒரு எடிபிள் ஷீட் வந்து வாங்கியிருந்தேன். அதை மட்டும் ஜஸ்ட் வந்து மேலே வந்து போட்டுக்கிட்டேன். அப்புறமா அந்த சைடு கேக்கை வந்து கவர் பண்ணதுக்கு கொஞ்சம் சாக்லேட் கனாஷை அப்படி ட்ரிப் ஆகிற மாதிரி வந்து ஜஸ்ட் டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன். நேற்று நைட்டே வந்து தூங்குறதுக்கு முன்னாடி டெக்கரேஷன்லாம் முடிச்சிட்டோம். ஸோ அந்த வேலை வந்து நேற்றே முடிஞ்சிடுச்சு. அப்புறமா இன்றைக்கி பார்ட்டி ஃபுட்டு என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னா கொஞ்சம் வந்து டார்ட்டிலா சிப்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கேரட் குக்கும்பர்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் கொஞ்சம் வாட்டர்மெலான் ஸ்லைசஸ்ஸு, அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பீட்சா மட்டும் வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். பசங்களாம் வந்ததுக்கப்புறமா லன்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இன்டோர் கேம்ஸ் கொஞ்சம் பிளான் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் வந்து பசங்க என்ஜாய் பண்ணி ஹாப்பியாக விளையாண்டாங்க. அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு ஒரு மூவியும் வந்து ப்ளே பண்ணோம். அது முடிஞ்சதுக்கப்புறமா தான் கேக் கட்டிங் பண்ணோம். கேக் கட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் இருந்தது. அதனால் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அவுட்டோர் கேம்ஸ் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வெளியில் கூட்டிகிட்டு போய் அந்த அவுட்டோர் கேம்ஸும் வச்சு முடிச்சுட்டு அவங்களும் ஹாப்பியாக வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ எங்களோட நாள் வந்து ரொம்ப நல்லா போச்சு. உங்களோட நாளும் வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி வ்ளாகில் உங்களெல்லாம் நெக்ஸ்ட்டு சந்திக்கிறோம். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் பை ஃப்ரம் ராஜி.